வெல்கம் ஏஜே மேக்ஸ். கோண இருசமவெட்டி தேற்றம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் தேற்றம். எக்ஸாமில் அடிக்கடி கேட்டிருக்காங்க. இதுக்கு முக்கியமானது இந்த படம். இதை கட்டாயம் போட்டுடணும். படம் போடலைன்னா மார்க்கே கிடைக்காது. இப்போ கூற்று பார்க்கலாமா? ஒரு முக்கோணத்தின் ஒரு கோணத்தின் உட்புற இரு சமவெட்டியானது. இங்கே பாருங்கள், முக்கோணம் ஏபிசி, அதனுடைய ஒரு கோணம் ஏன்னு எடுத்துக்கிறோம். அது வழியாக ஒரு உட்புற கோண இரு சமவெட்டி வரைகிறோம். அது என்ன பண்ணுது அப்படின்னா, அதனுடைய இந்த கோணத்தினுடைய எதிர்பக்கத்தினை உட்புறமாக அந்த கோணத்தை அடக்கிய பக்கங்களின் விகிதத்தில் பிரிக்கும். அதாவது ஏபி பை ஏசி ஈக்குவல் டு பிடி பை சிடி அப்படின்னு சொல்லுவோம். அதைத்தான் நிரூபிக்கணும். ஓகே, அதுக்கு நிரூபணத்துக்கு வாங்க. நிரூபணம் வேணும்னா முக்கியமாக 3 பேரை நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளவை, நிரூபிக்க அமைப்பு. இந்த கொடுக்கப்பட்டவையில் நமக்கு இங்கே பாருங்களேன், முக்கோணம் கொடுத்துட்டாங்க, கோண உட்புற இரு சமவெட்டி, 2 விஷயத்தையும் மேலே ஃபஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதை தான் இங்கே எடுத்துக்க போகிறோம். கோணம் ஏபிசியில் ஏடியானது இந்த கோணம் ஏயினுடைய உட்புற இரு சமவெட்டி. அதுதான் அவங்க கொடுத்துட்டாங்க. அடுத்து நம்ம என்ன கேட்டிருக்காங்கன்னா நிரூபிக்க. இந்த நிரூபிக்க என்னது? ஏபி பை ஏசி ஈக்குவல் டு பிடி பை சிடி. அதான் நம்ம நிரூபிக்க போகிறோம். தேற்றமே அதான். அடுத்து எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு தேற்றத்தை நிரூபிக்கணும்னா நம்ம எக்ஸ்ட்ரா அமைப்பு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிடுவோம். இங்கே நம்ம இந்த இதில் தான் அமைப்பு சேர்த்துருக்கோம். அதாவது ஏபிக்கு இணையாக நம்ம இந்த சிங்கிற புள்ளி வழியாக ஒரு இணைக்கோடு வரைகிறோம். இந்த இணைக்கோட்டை இந்த ஏடியினுடைய நீட்சியானது, நீட்சின்னா நீட்டி விடுறது, நீட்சியானது எங்கே மீட் பண்ணுது? ஈங்கிற புள்ளியில் மீட் பண்ணுது. அதை தான் அமைப்பில் நம்ம சேர்த்துருக்கோம். வாங்க, அடுத்து 4 பாயிண்டில் ஆன்சர் வந்துடும். கூற்று காரணம் அப்படின்னு பிரிச்சுக்கோங்க. இந்த டேபிள் போட்டுக்கோங்க. ஏன்னா புக்லையுமே இப்படி நீட்டாக போட்டு கொடுத்துருக்காங்க. இப்படி நீட்டாக செஞ்சிங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் ஈஸியாக கிடச்சிரும். ஓகே, இப்போ இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பார்க்க போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு படுத்துக்கிட்ட வாங்க. அதாவது ஏபிக்கு இணை சிஇ இல்லையா? அப்போது ஏபிசிஇ நாங்கள் ஒரு இணைக்கோடு போட்டுக்கிறேன். இதை ஏபின்னு வச்சுக்கோமே. இங்கே சிஇ இருக்காங்க. இதுக்கு இடையில் நான் ஒரு குறுக்கு வெட்டி வரைகிறேன். அப்போது இந்த கோணத்தை எடுத்துக்கிறேன்னு வைங்களேன். இதை விட்டுறேன். அடுத்து இருக்கிற கோணம் எது? இது. இந்த 2 பேரும் என்னவா இருப்பாங்கன்னா ஒன்று விட்ட கோணம்னு சொல்லுவோம். ஒன்று விட்ட கோணங்கள் எப்போவுமே சமம். நம்ம சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருக்கோம். அப்போ இதில் பாருங்களேன், இந்த ஏபிசிஇ இதுக்கு குறுக்கு வெட்டி யார்? ஏஇ. அப்போது இந்த கோணம் இ எடுத்துக்கிட்டோம்னா இதை விட்டுருவோம். அடுத்த கோணம் இதுதான் அதனுடைய ஒன்று விட்ட கோணம். இதுவும் ஒன்று விட்ட கோணம். அப்போ 2 பேரும் எப்படி தான் இருப்பாங்க? ஈக்குவலாக இருப்பாங்க. சரி, வாங்க இன்னொரு குறுக்கு வெட்டியை பார்த்துருவோம். இந்த பிசி இதுவும் ஏபிக்கு குறுக்கு வெட்டியாக இருக்குது. அப்போது இந்த கோணத்தை எடுக்கிறேன்னு வைங்களேன். இங்கே ஒரு கோணம் இருக்கும், அடுத்து இருக்கிறது இது. அப்போ இந்த சி கோணமும் இந்த பி கோணமும் எப்படி தான் இருப்பாங்க? ஈக்குவலாக தான் இருப்பாங்க. 2 பேரும் யார் தான்? ஒன்று விட்ட கோணம். இதை தான் ஃபஸ்ட்டு பாயிண்டில் நம்ம பார்க்க போகிறோம். கோணத்தை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா ஏஇசி இதுக்கு ஒரு கோணம். அடுத்து 2வது என்ன எடுத்துக்கலாம்? பிஏஇ 2 பேரும் என்னது? ஈக்குவல். ஃபஸ்ட்டு 1 போட்டிருக்கோமா? சரி, இங்கே ஏன் 1 போட்டுக்கிட்டோம்னா இது கோண இருசமவெட்டி பிரிச்சிருக்கு. அதனால் இந்த கோணமும் எப்படி தான் இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். அப்போ 1 1 1ன்னு 3 இடத்துல வந்திருக்கு. அடுத்து 2வது பாருங்களேன், இந்த முக்கோணத்தை எடுத்துக்கோங்க, இந்த முக்கோணத்தை எடுத்துக்கோங்க. இதில் நமக்கு இதில் சொல்லுவோமா, இசிடியும் இந்த ஏபிடியும் எப்படி தான் இருப்பாங்க? ஈக்குவலாக தான் இருப்பாங்க. ஏன்னா அதுவும் ஒன்று விட்ட கோணங்கள். இந்த 2 பாயிண்ட்டு தான் இங்கே நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் நீங்கள் இப்படி வளவலன்னு எழுதணும் கூட இல்லை. அப்படியே ஒரு குறுக்கு வெட்டியானது 2 இணைக்கோடுகளை வெட்டுவதால் ஏற்படும் ஒன்று விட்ட கோணங்கள் சமன் எழுதுகிற பற்றி இந்த படத்தை போட்டுட்டு ஒன்று விட்ட கோணங்கள் சமன் சொன்னாலும் ஓகே தான். ஓகேயா? இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு முடிஞ்சிருச்சு. செகண்ட் பாயிண்ட்டுக்கு என்ன செய்ய போகிறோம்னா, இந்த முக்கோணம் ஏசிஇயை எடுத்துக்கிறோம். முக்கோணம் யாரை எடுக்கிறோம்? ஏசிஇ. ஏ இங்கே இருக்குது, இங்கே இ இருக்குது, இங்கே சி இருக்குது. ஓகேயா? எடுத்துக்கிறேன். இதில் பாருங்களேன், இந்த 2 கோணங்களும் சமம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த 2 கோணமும் சமம்னா அதனுடைய இந்த எதிர்பக்கங்கள் 2 எப்படி தான் இருக்கும்? சமமாக தான் இருக்கும். அப்படி 2 பக்கங்கள், அதாவது இந்த பக்கமும் இந்த பக்கமும் எப்படி தான், இவங்க 2 பேரும் சமமாக இருக்கும்போது
கோணங்கள் சமம்னா இந்த எதிர்பக்கங்கள் ரெண்டும் சமம். இந்த ரெண்டு பக்கமும் சமம்னா இது ஒரு இரு சமபக்க முக்கோணமாக தான் இருக்கும். அப்போ ஏஇசி ஒரு இரு சமபக்க முக்கோணம்னு சொல்லுவோம். அப்படி சொல்லும்போது இந்த ரெண்டு பக்கங்களும் என்னதான் ஈக்குவல். அப்போ ஏசி ஈக்குவல் டு சிஇ அதை தான் எடுத்திருக்கோம். இதை ஒன்றுன்னு போட்டு வச்சுக்காங்க, சரியா? அப்புறம் காரணத்தில் நம்ம முக்கோணம் ஏபிசிங்கும் போது நமக்கு எந்தெந்த கோணம்லாம் ஈக்குவலாக இருக்குது, சிஇஏயும் அதே மாதிரி யார் இஏசியும் ஈக்குவல் தான். அதனால தான் நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம், இரு சமபக்க முக்கோணம்னு சொல்லியிருக்கோம். ஏசி ஈக்குவல் டு சின்னு சொல்லிட்டோம். ஓகேயா? அடுத்து தேர்ட் பாயிண்ட்டுக்கு வாங்க. அதுக்கு என்ன செய்ய போகிறோம்னா, இந்த முக்கோணம் ஒன்றுன்னு எடுத்துக்கோங்க, இதை ரெண்டுன்னு எடுத்துக்கோங்க. இவங்க ரெண்டு பேருமே என்னது வடிவொத்தவை அப்படின்னு சொல்ல போகிறோம். அதாவது முக்கோணம் ஏபிடியும் சிஇடியும் வடிவொத்தவைன்னு சொல்லணும். வடிவொத்தவை அப்படின்னா ஏஏ விதிமுறைப்படியும் நம்ம சொல்லலாம். இப்போ பாருங்களேன், இந்த ரெண்டு முக்கோணத்துலேயும் இங்கேயும் ஒன்று இருக்குது, இங்கேயும் ஒன்று இருக்குது. இது ரெண்டும் ஈக்குவல், ஒரு கோணம் ஈக்குவலாக இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. ரெண்டு கோணங்கள் ஈக்குவல். அப்போ என்ன சொல்லிடலாம், ஏஏ விதிமுறைப்படி இந்த ரெண்டு முக்கோணமும், அதாவது முக்கோணம் ஏபிடியும் முக்கோணம் இசிடியும் என்னது வடிவொத்தவை அப்படின்னு சொல்லிடுறோம். சரி, ரெண்டு முக்கோணங்கள் வடிவொத்தவைனா நமக்கு தெரியும், ஒத்த பக்கங்களின் விகிதங்கள் சமமாக தான் இருக்கும். அப்போ இதனுடைய ஒத்த பக்கங்களை பார்ப்போமா? இந்த ரெண்டு முக்கோணத்தினுடைய ஒத்த பக்கங்கள், ஏபியினுடைய ஒத்த பக்கம் சிஇ, ஓகேயா? அதே மாதிரி பிடியினுடைய ஒத்த பக்கம் சிடி, ஓகே தானே? அப்போ என்னது, எப்படி ஏபி பை சிஇ ஈக்குவல் டு பிடி பை சிடி, அதை தான் இங்கே எழுதியிருக்கோம். இங்கே பாருங்களேன், ஏபி பை சிஇன்னு இருக்குது. ஆனால் இங்கே செகண்ட் பாயிண்டில் வச்சுருக்கோம் பாருங்கள், ஏசி ஈக்குவல் டு சிஇ. அப்போ சிஇங்கிற இடத்துல என்ன போட்டாலே போதும், ஏசியை போட்டுட்டாலே போதும், நமக்கு நம்மளுடைய தேற்றம் கிடச்சிரும். ஏபி பை ஏசி ஈக்குவல் டு பிடி பை சிடி. இதில் இருந்து தான் இந்த ஒன்றுலேருந்து ஏசி ஈக்குவல் டு சிஏ எடுத்து எழுதிட்டோம். தேற்றம் நிரூபிக்கப்பட்டது. தேங்க்யூ.